ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம ஒரு மேத்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த கொஷின் என்னென்னா, a sector containing an angle of 150 degree is cut off from a circle of radius 28 centimeter and folded into a cone. Find the curved surface area of the cone. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செக்டார், ஒரு சர்க்கிள்லேருந்து ஒரு செக்டார் வந்து கட் பண்ணுறாங்க. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தோம்னா 28 சென்டிமீட்டர். அதில் கட் பண்ண செக்டாரோட ஆங்கிள் வந்து என்னென்னா 150 டிகிரி ஆங்கிளில் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படி கட் பண்ணி எடுத்த செக்டாரை வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு கோனாக வந்து மாற்றுறாங்க. ஸோ இந்த கோனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வந்து கிவன் டேட்டா வந்து எழுதிக்கணும். என்னது, அந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 150 டிகிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்தாங்க இல்லையா, 28 சென்டிமீட்டர். இப்போ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோனாகவும் இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தோம்னா அதில் நம்ம சர்க்கிள் டயக்ராமில் பார்த்தோம்னா 6 தான் வந்து 28 சென்டிமீட்டரு. ஸோ அதை ஃபோல்டு பண்ணும்போது அந்த கோனோட ஸ்லாண்ட் ஹைட்டு தானே அது எல்லாவும் இருக்கும். அதனால தான் ரெண்டுமே வந்து 28 சென்டிமீட்டர்னு நம்ம எடுத்துக்கிறோம். கொஷின் படி நமக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும் கோனோடது. ஃபார்முலா என்னென்னா πr/l. அந்த πr/l நமக்கு L வந்து தெரியும், ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். பை தெரியும், 22/7. ஆர் தான் வந்து நமக்கு தெரியாது. அந்த ஆர் என்னென்னா ரேடியஸ் ஆஃப் கோன் பேஸு. அதை வந்து எக்ஸ்ன்னு வந்து இப்போதைக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கோன் பேஸோட ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். கோன் பேஸோட ரேடியஸுங்கிற போது எப்படின்னா, அந்த கோன் இருக்கு இல்லையா, கீழே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம πr/lங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட முடியும். ஓகேங்களா? இப்போ அந்த கோன் பேஸில் இருக்க ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, ஆர்க் லென்த் ஆஃப் த செக்டார்னு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அது வேறு ஒன்றும் இல்லை, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த கோன் பேஸ். எதுக்குன்னா, இப்போ வந்து அந்த செக்டாரில் பார்த்தோம்னா கீழே வந்து நமக்கு கீழே இருக்கிறது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆர்க் லென்த்துன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற அந்த செக்டாரோட கீழே ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதுதான் ஆர்க் லென்த்து. இல்லைன்னா அதை வந்து ஒரு கோனாக வந்து இது பண்ணும்போது நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த கோன் பேஸ்னு கிடைக்கும். அதோட ஃபார்முலா படி பார்த்தோன்னா θ/360 × 2πr. இதில் அந்த 2πrங்கிறது என்ன, சர்க்கிள் ஆர் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு வந்து வச்சுருக்கோம். ஏன்னா ஆர்க் லென்த் ஆஃப் த செக்டாருங்கிற போது ஒரு சர்க்கிள்லேருந்து தான் நமக்கு வந்து ஒரு இதுக்கு இந்த ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணிக்கோம்னா, இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா ஹோல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னால் நம்ம 2πrன்னு வந்து எடுத்திருக்கோம். அதுலேருந்து ஒரு சின்ன செக்டார் வந்து எடுத்திருக்கோம். அந்த செக்டாரோட ஆர்க் லென்த்து கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் அதோட ஃபார்முலா எப்படி போடுறோம், θ/360 டிகிரி. ஏன்னா அந்த செக்டாரோட ஆங்கிள் வந்து என்னது 150/360 டிகிரின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அதாவது அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2πr. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இந்த ஆர்க் லென்த் ஆஃப் த செக்டார் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபார்முலா படி போட்டால் 150/360 × 2/22/7 × 28 போட்டால் நம்ம ஆக்சுவலாக என்ன கிடைக்குன்னா, அந்த கோன் பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். 220/3 சென்டிமீட்டர். அது வேற ஒன்றும் இல்லை, அது வந்து கோன் பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னென்னா 2πr. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 2πrலேருந்து நமக்கு அந்த கோன் பேஸோட ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். 220/3யும் = 2πrன்னு போட்டோம்னா அதுலேருந்து நமக்கு ரேடியஸ் ஆஃப் த கோன் பேஸ் வந்து கிடச்சிரும். இப்போ நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. பை இருக்குது, ஆர் இருக்குது, எல் இருக்குது. ஸோ லாஸ்ட்லி வந்து அந்த இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா CAC ஆஃப் கோன் πr/lன்னு போட்டோன்னா பை வந்து 22/7, ஆர் வந்து 35/3, அப்புறம் எல் வந்து 28. ஸோ எல்லாம் கடைசியில் வந்து ஃபார்முலேட் பண்ணி போட்டோன்னா நமக்கு 1026.6 cm² வரும். அதுதான் வந்து CAC ஆஃப் த கோன், இந்த சம்.